ஆர்டிஸ்ட்லேருந்து மேக்கிங்லேருந்து சினிமாட்டோகிராஃபிலேருந்து எவ்ரிதிங், டேரக்டர், எவ்ரிதிங் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட். அதுவும் இந்த சப்ஜெக்ட், இந்த கதை. ஜென்ரலாக எல்லா மெகா தொடர்கள்லையுமே ஒரு ஃபேமிலி பேஸ்டாக தான் இருக்கும், பெண்களை கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், மையப்படுத்துற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டர்ஸ்க்காக பிரத்யேகமாக வந்து ஒரு சீரியல் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ மாதத்தவர வாழ்க்கை இல்லாமல் இன்றைக்கி ஐடி செக்டர் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்டியிருக்காங்க. ஒரு வேலை போச்சுன்னா ஒருத்தர் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. இட்ஸ் வெரி குட் ஆக்சுவலி. ஒரு இஎம்ஐ, அதாவது ஈஸி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து எவ்வளோ ஃபேமிலி வந்து கஷ்டப்படுறாங்க. பட் இந்த சீரியல் பார்த்து ஐ திங்க் நிறைய பேர் வந்து அவங்களோட ஃபேமிலியோட, அவங்க லைஃபோட ரிலேட் பண்ணி கூட எனக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. அதாவது இது புது முயற்சி, எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து ரொம்ப ரொம்ப புது முயற்சி. சன் டிவியில் இந்த மாதிரி பேட்டர்ன் நம்ம யாரும் பண்ணதே கிடையாது. ஸோ 4 பசங்க ஐடி ப்ரொஃபஷன், ஸோ இதை வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புது முயற்சிக்கு முதல்ல நம்ம வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். சன் டிவிக்கும் சொல்லணும், விகடனுக்கும் சொல்லணும். இப்போ வந்து வேலைக்கு போகிறவங்க கூட பார்க்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கூட நிறைய பேர் யூடியூப்பில் செக் அவுட் பண்ணி பார்க்குறாங்க. அண்ட் யூடியூப் வியூவர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் எக்கச்சக்கமாக இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க நம்மளோட விகடனோட இந்த இஎம்ஐ சீரியல் பார்க்கணுன்னு.